கதாநாயகிகளுக்குள்ள கடுமையான போட்டி வந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு நடிகை தமன்னா. ஒருவரை மிஞ்சி இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க. இது பத்தி தமன்னா சொல்லும்போது, சினிமா துறையில கடுமையான போட்டி இருக்கு. கதாநாயகிகள் ஒருத்தரை மிஞ்சி இன்னொருத்தர் நடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தா இன்னொரு படத்துல வேறொரு நடிகை சிறப்பா நடிச்சிருந்திருப்பாங்க. அதனால நான் தான் சிறந்த நடிகை அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. சினிமாவில் எந்த நடிகையும் 100% சிறப்பான நடிப்பையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரசிகர்களோட பாராட்டுகளே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் தமிழ் ஹிந்தியில தயாராகிற தேவி படத்துல கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி இருந்தேன். அந்த டான்ஸ் ரொம்ப சிறப்பா இருந்ததா பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. இது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நான் பட்ட கஷ்டங்களை இதுல மறந்து போனேன். அது மட்டும் இல்லாம இது எனக்கு திறமைக்கு கிடைச்ச பாராட்டு அப்படின்னு தம்பட்டெல்லாம் அடிச்சுக்க மாட்டேன். ஏன்னா மிஞ்சி இன்னொரு நடிகையாலும் ஆட முடியும். என்னுடைய வெயிட் 50லேருந்து 55 கேஜிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதுக்காக உணவு கட்டுப்பாட்டில் கூட இருக்கேன். எடை கூட்டுற உணவுகளை சாப்பிட்றது கூட இல்லை. ஹோட்டலில் ஒரு நாள் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு நாக்கில் எச்சில் ஊறுச்சு. அந்த சாக்லேட் என் பிளேட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓட்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பூரி மற்றும் எண்ணெயில் செஞ்ச உணவு வகைகளை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏங்கினேன். அந்த நேரத்தில் தான் ரசிகர்கள் என்னுடைய மனக்கண்ணில் வருவாங்க. அவங்க என்னை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படின்றத நினச்சி பார்ப்பேன். அவங்களுக்காக ருசியெல்லாம் ஒரு மேட்சே இல்லை அப்படின்னு தியாகம் செய்யலாம் அப்படின்னு என்ன நானே தேத்திக்குவேன். இப்படி தமன்னா சொல்லியிருந்தாங்க.